அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது சூப்பரான வாழ்க்கை தரும் சூரிய கிரகணம் 2026 சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஆகஸ்ட் மாதம் 2026 12ஆம் தேதி ஆடி அமாவாசை என்று கடகத்தில் நிகழும் சூரிய கிரகணத்தால் சதுர் கிரகி யோகம் உருவாகிறது. இதனால் திடீர் அதிர்ஷ்டம் பெறுகிறார்கள் மக்கள். வானியல் ரீதியாகவும் ஜோதிட கணக்கீடுகளின் படியும் மிக முக்கியமான நிகழ்வாக கருதப்படும் 2026ஆம் ஆண்டின் கடைசி சூரிய கிரகணம் 2026. இந்த சூரிய கிரகணம் ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஆடி அமாவாசை நாளில் நிகழ உள்ளது. சந்திரன் சூரியன் முழுமையாக மறைக்கும் இந்த முழு சூரிய கிரகணம் கடகராசியில் சம்பவிக்கிறது. சிறப்பு அம்சமாக இந்த நாள் கடகராசியில் சூரியன், சந்திரன், புதன் மற்றும் குரு ஆகிய 4 முக்கிய கிரகங்கள் ஒன்றாக சேர்வதனால் சதுர் கிரகி யோகம் என்னும் சக்தி வாய்ந்த கிரக சேர்க்கை உருவாகிறது. இந்த கிரகணம் இந்தியாவில் காட்சி தராவிட்டாலும் இதன் ஆற்றல் மற்றும் ஜோதிட தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்படும். குறிப்பாக இந்த யோகத்தால் மாபெரும் சிறப்பம்சத்தை ரிஷபராசி அன்பர்கள் பெறுகிறார்கள். ரிஷபராசியினருக்கு இந்த சூரிய கிரகணம் கிரகண சேர்க்கை பல கதவுகளை திறந்து விடுகிறது. புதிய வருமான வழி உருவாகி பணப்புழக்கம் கணிசமாக அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக நிலவி வந்த வீடு தொடர்பான சிக்கல்கள் சுமூகமாக முடியும். குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் முழு ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் தேடி வரும். மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் பணியிடத்தில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் கண்டிப்பாக நிலவும். சிம்ம ராசியை பொறுத்தவரை இந்த சதுர் கிரகி யோகம் மிகவும் சிறப்பு வாய்ந்த பலன்களையும் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தும் வாய்ப்புகளையும் தரும். புதிய வாகனம் அல்லது அசையா சொத்துக்கள் வாங்கும் யோகம் கைகூடி வரும். உங்கள் மீது பிறர் வைத்திருந்த தவறான கருத்துக்கள் மறைந்து உங்களுக்கான மரியாதையும் மதிப்பும் கூடி வரும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் பணி அமையும் வாய்ப்பு உண்டு. அலுவலகத்தில் உங்களின் திறமைக்கு உரிய அங்கீகாரம் சாதனைகளுக்கான பாராட்டுகளுமே கிடைக்கும். தம்பதிகளுக்கிடையே அன்பும் நெருக்கமும் அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான ஆடம்ப பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள். கடகராசியை பொறுத்தவரை கிரகண மற்றும் சதுர்கிரக யோகம் உங்கள் ராசியிலேயே சொந்த ராசியிலேயே நிகழ்வதனால் இது உங்களுக்கு மிகப்பெரிய நேர்மறை மாற்றங்களையும் திருப்பு முனையை தரும் காலகட்டமாக அமையும். குரு, புதன், சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய 4 கிரகங்களும் சேர்க்கை உங்கள் ராசியில் நடப்பதனால் உங்கள் ஆளுமை, சிந்திக்கும் திறன் மற்றும் முடிவெடுக்கும் ஆற்றல் பன்மடங்காக அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த உடல்நல குறைபாடுகள் சீராகும். கணவன் மனைவியிடையே புரிதலும் அன்பும் அதிகரிக்கும். சுபகாரிய முயற்சிகள் கண்டிப்பாக தடையின்றி நீங்கும். கும்பராசியை பொறுத்தவரை இயற்கையிலேயே நிதி மேலாண்மையில் வல்லவர்களான கும்பராசினருக்கு இந்த காலகட்டம் மேலும் வலுவான சூழலை உருவாக்கும். பணத்தை பெறுவதற்கான புதிய தொழில் முயற்சிகளும் முதலீட்டு வாய்ப்புகளும் சுமூகமாக முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வும் எதிர்பார்த்திருக்கும் பதவி உயர்வும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். உங்கள் நீண்ட நாள் ஆசைகள் மற்றும் இலட்சியங்கள் நிறைவேறும். உங்கள் வாழ்க்கை துணைக்கு விருப்பமான பரிசுகளை வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள். இந்த சூரிய கிரகணமானது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே சந்திரன் நேர்கோட்டில் வரும்போது சூரியன் ஒளி பூமியை முழுமையாக அடையாமல் தடைபடும் அதிசய வானியல் நிகழ்வே சூரிய கிரகணம் எனப்படும். இது அமாவாசை நாளில் மட்டுமே நடக்கும். அறிவியல் மற்றும் இயற்கை ரீதியாக இது ஒரு மிக முக்கியமான நிகழ்வு ஆகும். சந்திரன் சூரியனை முழுமையாக மறைக்கும். அப்போது பகலிலும் கூட இரவு போல வானம் இருளும். சூரியனின் வெளிப்புற வளிமண்டலமான ஒளிவட்டம் தெளிவாக தெரியும். சந்திரன் பூமியிலிருந்து தொலைவில் இருக்கும்போது தோன்றுவதனால் சூரியனை முழுமையாக மறைக்க முடியாது. அப்போது சூரியன் ஒளிரும் தங்க வளையம் போல காட்சி அளிக்கும். சந்திரன் சூரியனின் ஒரு பகுதியை மட்டுமே மறைக்கும். அப்போது சூரியன் பிறை வடிவில் தெரியும். சூரியனின் ஒளிவட்டம் மற்றும் கதிர்வீச்சு குறித்து விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் அதாவது நாசா போன்ற அமைப்புகளின் மூலம் துல்லியமாக ஆய்வு செய்ய இது கண்டிப்பாக உதவி செய்யும். வெறும் கண்களால் சூரிய கிரகணத்தை எப்போதும் பார்க்கக்கூடாது. இது கண்களின் விழித்திரையை பழுதுபடுத்தி பார்வையை பறிக்கும். பாதுகாப்பான சோலார் பில்டர்கள் அல்லது பிரத்யேக இரண கண்ணாடிகள் மட்டுமே பயன்படுத்த வேண்டும்.
முக்கியமாக இந்த சூரிய கிரகணம் நாளில் பரம்பொருள் விஷ்ணு பெருமானையும் பரம்பொருள் சூரியனையும் கண்டிப்பாக வழிபடலாம். முக்கியமாக எம்புரானான கதிர்வீச்சுகளின் முக்கியமான நம்முடைய சிவபெருமானையும் இந்த நாட்களில் வழிபடலாம். சந்திரன் இருட்டை நிழலை சுற்றி பிரகாசமான ஒளிவட்டத்தை உருவாக்குறது. இந்த நிகழ்வு இந்தியாவில் இருந்து தெரியாது. 2026ஆம் ஆண்டில் முதல் சூரிய கிரகணம் இன்று பிப்ரவரி 17ஆம் தேதி நடைபெற்றது. முக்கியமாக அதற்கடுத்து இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இது நடைபெறுகிறது. முக்கியமாக இந்த முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சூரிய கிரகணம் 2026 ஆகஸ்ட் 12 கடகம், தனுசு உள்ளிட்ட 6 ராசிகளுக்கு கவனத்துடன் இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்படுகிறது. 2026ஆம் ஆண்டின் கடைசி சூரிய கிரகணம் முக்கியமாக ஆகஸ்ட் 12ஆம் தேதியான இன்று நிகழவுள்ளது. இந்த கிரகணம் கடகராசியில் ஆயில்யம் நட்சத்திரத்தில் நிகழவுள்ளது. இந்த கிரகணத்தின் தாக்கத்தால் சில ராசிகளுக்கு சிரமங்களையும் தொழில், நிதி, மரியாதை தொடர்பான விஷயங்கள் கவனமாக இருக்க வேண்டுமாகும். முக்கியமாக இந்த சூரிய கிரகணம் ஆகஸ்ட் 12ஆம் தேதி நடக்க உள்ள நிலையில் அன்றைய நாள் இரவு 9:04 தொடங்கி ஆகஸ்ட் 13ஆம் தேதி அதிகாலை 1:27 வரை நீடிக்கிறது. இன்று கிரகணம் இந்தியாவில் தெரியாது என்பதனால் இந்தியாவில் சூதக காலம், அதாவது கிரகண தீட்டு நேரம் பொருந்தாது. இருப்பினும் சில ராசிகளுக்கு பாதகமான தாக்கத்தை சந்திக்க வாய்ப்பு உண்டு. முக்கியமாக இதில் மேச ராசி, அடுத்ததாக மிதுன ராசி, அடுத்ததாக கடக ராசி, சிம்ம ராசி, அடுத்ததாக தனுசு ராசி, மகர ராசியாகும். இந்த ராசிகள் அனைவரும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த சூரிய கிரகணத்தால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. மேச ராசிக்கு இந்த சூரிய கிரகணம் நிகழ்வால் சவால்கள் அதிகமாக ஏற்படும். மிதுன ராசிக்கு இந்த கிரகணம் புதன் பகவான் ஆட்சி செய்யக்கூடிய ஆயுள் நட்சத்திரத்தில் நிகழ்கிறது. இதனால் புதனை அதிபதியாக கொண்ட மிதுன ராசியும் பாதிக்கப்பட வாய்ப்பு உண்டு. கடகராசி இந்த சூரிய கிரகண நிகழ்வு உங்களுடைய ராசியில் ஆயில்யம் நட்சத்திரத்தில் நிகழ உள்ளது. சூதக காலம் இல்லாவிட்டாலும் கிரகணம் முடிந்த பின்னர், அதாவது காலை நீங்கள் தூங்கி எழுந்திருக்கும் போது வீட்டை சுத்தப்படுத்தி குளித்துவிட்டு அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று வருவது நல்லது. சிம்ம ராசியை பொறுத்தவரை ஆகஸ்ட் 12ஆம் தேதி உள்ள இந்த சூரிய கிரகணம் உங்களுடைய செலவுகளை அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. தனுசு ராசி என்பவர்கள் ஆகஸ்ட் 18ஆம் தேதி நீங்களும் சூரிய கிரகணம் அஷ்டமிப்பதனால் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் நிகழ்வதனால் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக மகர ராசி. மகர ராசிக்கு சம சப்தன ஸ்தானத்தில் இருந்த கிரகணம் நிகழ உள்ளது. உங்களுடைய பணி என்னிடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். நீங்கள் செய்யும் வேலை அல்லது தொழில் தொடர்பான பயணங்கள் மேற்கொள்வதில் சிரமங்களை சந்திப்பீர்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.